போன வீடியோவில் வந்து சுற்றி செங்கல் தையல் போட்டுடலான்னு சொன்னோம். உள்ளே வந்து நரம்பை கொடுத்து சுற்றி செங்கல் தையல் போட்டு பார்க்கலான்னு சொன்னோம். பாருங்கள், சுற்றி செங்கல் தையல் போட்டாச்சு. இந்த 3லேயும் போடணும், 1 2 3 இதுலேயும் போடணும். இதே மாதிரி தான் வரும். அடுத்து பச்சை கலரில் போட்டுடலாம். இந்த கலரில் போட்டுடலாம். இந்த கலரில் வந்து ஃபஸ்ட்டு சுற்று வந்து 15 போடணும், செகண்ட் வந்து 30 போடணும், அடுத்து தேர்டு 40, ஃபோர்த்து வந்து 50, ஃபிஃப்த்து வந்து 60, அடுத்து 75, அடுத்து 90, அடுத்து 105, 9வது சுற்று வந்து 120 போடணும். இப்போ இதை போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுற்று வந்து 15 போடணும், 15 போடலாம். இப்படி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி போட்டுக்கலாம். போட்டு இப்போ 15 போடணும். இப்படி ஒரு சுற்றிக்கங்க. சுற்றிட்டு இந்த கேப்பில் விட்டுறணும். விட்டு அப்போ 3 நூல் வரும். 1 2 3, 3லேயும் இந்த நூலை இழுக்கணும். 1 இப்படி ஒரு சுற்று கேப்பில் விட்டுக்கணும். இப்போ 3 நூல் வருதா? இந்த 3லேயும் இழுக்கணும். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ 15 போட்டாச்சு. அடுத்து நம்ம இங்கே கொஞ்சம் நூல் விட்டுருந்தோம்ல ஆரம்பத்தில், இந்த நூலை பிடிச்சி இழுத்துடலாம். இழுத்தா இங்கே டைட்டாக வந்துடும். இப்போ இங்கே ஜாயின் பண்ணோம்ல அதே இடத்துல முடிச்சிடலாம். முடிச்சாச்சு. அடுத்து ஒரு செங்கல் தையல் போட்டுட்டு இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு சுற்று வந்து 15 போட்டோம், செகண்ட் சுற்று வந்து 30 போடணும். அப்போ ஒவ்வொரு தையலையும் 2 2 தடவை போடணும். ஒரு சுற்று இப்படி சுற்றிக்கிட்டு 1 அதே தையல்லையே போடணும். 2 இப்போ ஃபஸ்ட் தையல் முடிஞ்சிட்டு அடுத்து இந்த தையலை போடலாம். ஒரு சுற்று 3லேயும் இழுக்கணும். இப்போ போட்டோம்ல அதே தையலில் தான் அடுத்தும் போடணும். 2 இப்போ ஃபஸ்ட்டு சுற்று 15, செகண்ட் சுற்று வந்து 30 போடணும். ஒவ்வொரு தையல்லையும் 2 2 போடணும். சுற்றி போட்டு பார்க்கலாம். இப்போ 2வது சுற்று முடிஞ்சிடுச்சு. இப்போ ஆரம்பித்த இடத்துல முடிச்சிடணும். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு சுற்று வந்து 15 போட்டோம், செகண்ட் ரவுண்டு வந்து 30 போட்டோம், அடுத்த ரவுண்டு வந்து 40 போடணும். ஒரு செங்கல் தையல் போட்டுட்டு ஒரு சுற்று இப்போ வந்து ஒரு சுற்று போட்டு 40 போடணும். 1 2 இப்போ இதுலேயே இன்னொரு தையலும் போட்டுடலாம். 3 இதே மாதிரி சுற்றி போடணும். எண்ணிகிட்டே போடுங்க. ஃபஸ்ட் ரவுண்டு வந்து 15 போட்டோம், செகண்ட் ரவுண்டு வந்து 30 போட்டோம்.
இப்போ 3வது ரவுண்டு வந்து 40 போடணும். இந்த 30ல் வந்து ஒரு தையல் வந்து சிங்கிள் தையலும் ஒன்று டபுளாகவும் போடலாம். இப்போ எண்ணிட்டே போடுங்க. 40 தையல் போடணும். இதில் போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து 3வது சுற்று வந்து 40 போட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணோம்ல. இப்போ வந்து இங்கே ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஜாயின் பண்ணாமல் ஒரு சிங்கிள் தையல் போட்டுட்டு அப்படியே ஒரு சுற்று சுற்றிட்டு இப்போ வந்து இந்த கேப் இருக்குல்ல 1 2 இந்த 2வது தையலில் போடணும். இப்படி ஒரு சுற்று சுற்றிட்டு பாருங்கள். அப்படியே இப்போ சுற்றுறோமா அப்படியே பின்பக்கம் வந்து இந்த தையலை மாட்டிடணும். மாட்டிட்டு இந்த இதை அப்படியே சுற்றிட்டு இதே மாதிரி போடணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு தையல் 15, செகண்ட் வந்து 30 போட்டோம். 3வது தையல் வந்து 40 போட்டோம் 3வது சுற்று. இப்போ 4வது சுற்று வந்து 50 போடணும். அப்போ இடையில வந்து 2க்கு 1 டபுள் தையல் போடணும். 2 சிங்கிள் தையல் ஒரு டபுள் தையல் போடணும். இப்போ வந்து 50 தையல் போடணும். போட்டு பார்க்கலாம். இப்போ 4வது சுற்று போட்டாச்சு. அடுத்து வர்றது 5வது ரவுண்டு. இப்போ பாருங்கள், ஒரு சிங்கிள் தையல் போட்டுக்கிட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. ஜாயின் பண்ணாமல் இப்படி ஒரு சுற்று சுற்றிட்டு இப்போ வந்து 1 இந்த இது 1 2 இந்த தையலை விடணும். 1 2 2வது தையலை விடணும். இப்படி ஒரு சுற்று சுற்றிக்கிட்டு அப்படியே இந்த ஊசியை வந்து பின்பக்கமாக திருப்பி இதில் விட்டுறணும். விட்டுட்டு இந்த இதை திருப்பிக்கிறணும். திருப்பிட்டு இதே மாதிரி போடணும். இப்போ போடுறது வந்து 5வது ரவுண்டு. 5வது ரவுண்டுக்கு வந்து 60 தையல் போடணும். 60 எண்ணிட்டே போடுங்க. 2க்கு 1 3 சிங்கிள் தையல்னு சொன்னால் ஒரு டபுள் தையல் போட்டுடலாம். அதே தையல்லையே போடணும். இதே போல் சுற்றி போடணும். இந்த இடத்துல வந்து கேப்பு வரணும். இப்போ வந்து இதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 15 போட்டோம். செகண்ட் சுற்று வந்து 30 போட்டோம். அடுத்து 3வது சுற்று வந்து 40 போட்டோம். 4வது சுற்று 50. இப்போ போடுறது வந்து 5வது சுற்று 60 போடணும். அடுத்து 6 வந்து 75, 7 வந்து 90, 8வது ரவுண்டு வந்து 105, 9 வந்து 120. இதே மாதிரி போட்டுக்கிறணும். இப்போ வந்து 5வது ரவுண்டு போட்டுவிடணுமா, 9 ரவுண்டு போட்டு பார்க்கலாம். இப்போ 9 சுற்று போட்டாச்சு. 9 சுற்று போட்டால் இந்த இடத்துல இந்த அளவு வரும். இந்த இடத்துல கேப் விட்டுகிட்டே வரணும். இப்போ 9 சுற்று போட்டாச்சு. அடுத்து எல்லோ கலரில் போடலாம். இப்போ வந்து மஞ்சளில் போடணும். மஞ்சள் நூலில் ஃபஸ்ட்டு சுற்று வந்து 6, செகண்ட் சுற்று வந்து 12, 3 வந்து 18 போடணும். 4வது சுற்று 24, 5 வந்து 30 போடணும். 6வது சுற்று வந்து 36, 7வது சுற்று வந்து 42 போடணும். இது பார்த்துக்கோங்க. இதே மாதிரி போடணும். இப்போ வந்து 6 தையல் போட்டுடலாம். ஒன்று, இது வந்து சிங்கிள் தையல் தான் போடணும். 1 2 3 4 5 6. இப்போ 6 போட்டாச்சு. இப்போ இந்த நூல் கொஞ்சம் விட்டோம்னா அந்த நூலை பிடிச்சி இழுத்துடணும். இப்படி இழுத்தா இங்கே டைட் ஆகிடும். இப்போ இங்கே ஆரம்பித்த இடத்துலையே முடிச்சிடணும். முடிச்சிடணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சுற்று வந்து 6 போட்டோம். செகண்ட் வந்து 12 போடணும். ஒன்று
அதே தையல் இன்னொன்று 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ 12 தையல் போட்டாச்சு. அடுத்து இதோட முடிச்சிடணும். அடுத்து மூணாவது சுற்று வந்து 18 போடணும். ஒரு சிங்கிள் தையல் ஒரு டபுள் தையலும் போடணும். 1 2 அடுத்து சிங்கிள் தையல் 1. இதே மாதிரி 18 தையல் போடணும். 18 போட்டு பார்க்கலாம்.